ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம் கணேஷ் பூஜா ஒடிஷாவில் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம விநாயகர் சதுர்த்தினாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லா ஊர்லேயுமே. அதே மாதிரி தான் ஒடிஷாலையும். ஃபஸ்ட்டு காலையில் 4 மணிக்கு அப்பா வந்து வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருட்டாக இருந்தது, அதோட மழையும் வந்துக்கிட்டே இருந்தது. காலையில் வந்து 5 மணிக்கெல்லாம் வெளிச்சமாகிடும், 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகிடுவாங்க. நல்லா ஃபுல்லாக வெளிச்சமாக காலையில் வந்து அப்பா 4 மணிக்கு கிளம்புனாங்க. அவங்க வந்து 3:30 போல் எழுந்திரிச்சிட்டாங்க போல். ½ அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 4 மணிக்கு அவங்க வந்து பக்கெட்டு, சொம்பு, அதுக்கப்புறம் சாமி பொருட்கள் எல்லாத்தையும் பேக்கில் வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கிளம்பின உடனே நான் வந்து கதவை சாத்திட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிருவேன். பசங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள 4 மணிக்கே எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ஆரம்பிச்சிட்டேன். அவங்கள எழுப்பினோடனே அவங்க ஜாலியாக சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தினால் அவங்களோட ஃப்ரெஷ்ஷப் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் மழை வந்துட்டு இருந்தது. நானும் வீடு வாசலெல்லாம் கழுவி இந்த மாதிரி வாசப்படி சின்ன சின்ன கோலங்களாக போட்டுட்டேன். ஒடிஷாவில் வந்து இந்த மாதிரி தான் போடுவாங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். பெரிய பெரிய கோலமெல்லாம் வாசலில் போட மாட்டாங்க. துளசி செடிக்கிட்டையும் வீட்டு வாசல்லையும் தான் இந்த மாதிரி கோலம் போடுவாங்கன்னு சொல்லி நான் வீடெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கோலங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூ கட்டலான்னு சொல்லிட்டு உட்காந்தேன். ஆக்சுவலி எங்கள் மாமியாருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் வந்து இன்றைக்கி நானே எல்லா பூ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கோயிலாண்டு வந்து பசங்க வந்து போயிட்டு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து இங்கே கட்டுறதுக்குள்ளே பசங்க வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு இன்றைக்கி குழந்தைங்களை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மழையாக வந்துகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாத கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிறதுனால கோல்டு பிடிக்க சான்ஸ் இருக்குது. காலையில் வேறு வெடிய காலையை, அதனால் சுடுதண்ணி வச்சு குழந்தைங்களை குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வச்சுருந்தேன். இந்த பக்கம் வந்து பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஒடிஷாவில் எப்படி வந்து சாமிக்கு பூ கட்டுவாங்கன்னு சொல்லி இன்றைக்கி காட்டுறேன் பாருங்கள். என்னென்னா நமக்கு வந்து ஒடிஷாவில் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, கனகாமரம் இந்த மாதிரி பூவெல்லாம் கிடைக்காது. ஆக்சுவலி நான் வந்து நான் இருக்கிற அந்த வில்லேஜ் பற்றியும் பக்கத்தில் இருக்க ஸ்டேட் பற்றியும் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஏதாவது ஒரு ஊரில் இருக்கலாம், இல்லை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பூரி, புவனேஸ்வர், கட்டக் இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மல்லிகைப்பூ, கனகாமரம், முல்லைப்பூ, ஜாதி மல்லி இந்த மாதிரி எந்த பூவுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படியே வந்து பூன்னா அது சாமிக்கு மட்டும்தான் அப்படின்ற பட்சத்தில் சாமிக்கு வந்து கட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு எதிரில், வீட்டு பின்னாடி, ரோட்டு சைடில் எங்கெல்லாம் சாமிக்கு பூச்செடி எல்லாம் இருக்கோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் பறித்து கொண்டு வந்து கோயிலாண்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து காலையில் வந்து இந்த மாதிரி கட்டி அதுக்கப்புறமா சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு கொடுப்போம். எங்கள் மாமியார் வந்து கோயிலாண்டே போயிட்டு கட்டி கொடுப்பாங்க. ஒரு சில டைமில் வீட்டுக்கு அதிகமாக இருந்ததுன்னா வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. வீட்டில் எல்லோரும் சேர்ந்து கட்டுவோம். இன்றைக்கி வந்து மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்து நானே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவையும் இந்த பக்கமே கொண்டு வந்துட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் இந்த பூ பேர்லாம் எனக்கு என்னென்னே தெரியலைங்க. இந்த பூ வெள்ளை கலர் பூ வந்து டகரப்புல்லன்னு சொல்லுவாங்க, அதாவது அலரிப்பூ. அதுக்கப்புறமா ஒரு சில பூக்கு ஒரு பேர் வந்து சொல்லுவாங்க. மந்தார புல்லோ அப்படின்னா செம்பருத்தி பூ. ஒரு பூவுக்கு வந்து எனக்கு பேர் சரியாக தெரியாது. மோஸ்ட்லி வந்து இந்த மஞ்சள் கலர் பூ அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். சம்பா புல்லோ அப்படின்னா நம்ம அந்த மாதிரி புல்லோ ஒன்று இருக்குது சாமிக்கு. அது மாதிரி நிறைய விதமான பூ இருக்கும். எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் எந்த பூ இருக்கோ அந்த பூக்களை வந்து பறித்து கொண்டு வருவாங்க. நிறைய வந்து பூ இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பெரிய மாலையாக பக்கத்தில் வச்சு கட்டுவோம். பூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தூரமாக கட்டுவோம். இப்போ வந்து பூ கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வந்து மீடியமாக வச்சு கட்டுறேன். கொஞ்சம் கேப் வச்சு தான் கட்டுறேன். ஏன்னா சாமிக்கு நம்ம மாலை போடும்போது நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கேப் விட்டு நமக்கு பூ மட்டும் கரெக்டாக பக்கத்தில் தெரியும். ஆனால் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். ஏன்னா பெரிய பூன்றதுனால பக்கத்தில் ரொம்ப ஒட்டிட்டோம்னா ரொம்ப அடர்த்தியான மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த மாதிரி வந்து கட்டுவேன். இதே மாதிரி தான் வந்து சாமிக்கு எல்லோரும் கட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. நானும் பூ கட்டி முடிச்சிட்டேன். பூ கட்டி முடித்த உடனே பசங்களை வந்து சரி குளிக்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அதுக்குள்ளே பெரியவங்கிட்ட பூ கொடுத்துட்டு வந்துடு அப்பா கிட்டேன்னு சொன்னேன். பையன் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு எல்லா வேலையும் காலையில் வீட்டில் முடிச்சுட்டு சாமி பூஜை பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளையார் சதுர்த்தி ரெடி பண்ணுறதாண்ட கோயிலாண்ட நடுவில் போய் பசங்க பார்த்துட்டு வந்திருந்தாங்க. பெரிய பையனே ஃபோன் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணுறாங்க எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தான். ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கோலமெல்லாம் போட்டு அதோட ஸ்கூல்லையும் பிள்ளையார் வச்சு எல்லா பசங்களும் வந்து காசு கொடுப்பாங்க. அந்த காசை வச்சுட்டு அவங்க பிரசாதம் பண்ணுவாங்க. அங்கேயும் ஸ்கூல்லையுமே வந்து ஹோமம் வளர்த்து தான் பண்ணியிருந்தாங்க. நான் அப்புறமா வந்து அந்த வீடியோவை மென்ஷன் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளை கலர் வேஷ்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க சாமிக்கு. அந்த வேஷ்டியை நல்லா இவங்க வந்து கட்டி சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மண் கொஞ்சம் வச்சு, ஏன்னா ஒடிஷாவில் வந்து பிள்ளையார் சதுர்த்தி இந்த மாதிரி சிலை வச்சு பூஜை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே இப்போ வந்து ஓமம் வளர்ப்பாங்க. கம்பெனியில் எங்கேயாச்சும் ஒரு ஆஃபீஸில் எங்கேயுமே பூஜை பண்ணால் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஓமம் கண்டிப்பாக வந்து வளர்ப்பாங்க. சிலை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா பசங்கள்லாம் இங்கே அங்கே நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே சாமி வேலை செய்கிறவங்க ஒரு சிலர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சாமிக்கு வந்து என்னென்ன பிரசாதம் வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. ஓமம் வளர்க்குறதுக்கும் எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி மண் வந்து கொட்டி அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன கோலம் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா மேலே வந்து சாமிக்கு ஓமம் வளர்க்குறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணாங்க. நான் வந்து வீடியோவை ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போல் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தான். நான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சின்னதாக வந்து எடிட் பண்ணி போட்டேன். அதோட ஸ்பீட் பண்ணியும் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஓமம் வளர்க்கும்போது எல்லாம் ரெடி பண்ணும்போது நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமம் வளர்க்கும்போது இந்த பக்கம் பார்த்துருப்பீங்க, இப்போ தேங்காய் வந்து நடுவில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த தேங்காய் எதுக்காக வைக்கிறாங்கன்னா, இந்த தேங்காய் தான் வந்து பிள்ளையார் சதுர்த்தியில் பூஜை பண்ண அப்புறமா எல்லாருக்கும் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு ஓமம் வளர்க்கும்போது பொருட்கள் கொஞ்சம் அடுக்கி வச்சு நடுவில் வந்து தேங்காவை வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம அந்த ஓமம் பண்ணுற குச்சிகள் எல்லாத்தையும் வச்சு அதில் வந்து இந்த மாதிரி திரியை நெய்யில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அது மேலே வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஓமம் வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் வந்து ஓமம் ஆரம்பிப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய தேங்காய் ஒன்று வச்சுருப்பாங்க. ஓமம் முடிஞ்ச அப்புறம் அந்த தேங்காய் வந்து எப்போ வெடிக்குதோ அது வரைக்குமே அப்படியே வந்து வச்சுருப்பாங்க. ஓமம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து பட்டுன்னு வெடிக்கும். அது வெடித்து அந்த அப்புறமா வந்து சாமி பூஜை வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லோரும் எழுந்திரிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்கவங்க தேங்காய் வந்து உடைக்க ஆரம்பிப்பாங்க. எல்லோரும் ஒரு தேங்காய் வச்சுருப்பாங்க, உட்காந்துட்ருப்பாங்க. அவங்க வந்து சாமி பூஜை முடிஞ்ச உடனே அந்த தேங்காவை சாமிக்கிட்ட வந்து உடச்சி அந்த தண்ணி வந்து சாமி மேலே லைட்டாக தெளித்து விடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பூஜை முடிஞ்சிடும். பிரசாதம் வந்து நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பாங்க. பசங்க எல்லாருமே வந்து கவர் கொண்டு போயிட்டு உட்காந்துருப்பாங்க. பூஜை பண்ணி முடித்த உடனே எல்லாேருக்கும் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. அதனால் இங்கே வந்து ஹோமம் பண்ணும்போது இந்த மாதிரி மந்திரம் சொல்லிக்கிட்டே ஹோமம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த தேங்காய் வந்து எப்போ வெடிக்குதோ அது வரைக்கும் ஹோமம் நடக்கும். அது வரைக்கும் அப்படி நெய் போட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேங்காய் வந்து ஒரு தடவை வெடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து தேங்காய் வெடித்த உடனே ரொம்ப பெருசாலாம் தெரியாதுங்க. லைட்டாக வந்து தேங்காய் வெடித்தா உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே அந்த தேங்காய் தண்ணி வந்து வெளியே வரும். அப்படியே வந்து அந்த தண்ணியிலே அப்படியே வெடித்த உடனே அப்படியே தண்ணியில் நமக்கு கம்மியான மாதிரி தெரியும். அதுதான் வந்து புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க ஒடிஷாவில். புஷ்பாஞ்சலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாேருக்கும் சாமி கும்பிட சொல்லுவாங்க. எல்லோரும் அவங்கவுங்க கொண்டு வந்த தேங்காவை உடச்சி சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிப்பாங்க. இங்கே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், பெரிய தட்டில் அது ஃபுல்லாக வந்து பிரசாதம் வச்சுருக்காங்க. அதிலேருந்து கொஞ்சமாக இந்த பக்கம் வச்சு சாமிக்கிட்ட பூஜை பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து பூஜை பண்ணும்போது ஒரு சிலர் வந்து அங்கே உட்காந்துட்டு சாமி பாட்டு பாடுறவங்க பாடுவாங்க. இல்லாட்டி அங்கே வந்து டிஜே வந்து வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அந்த டிஜேலையும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லோரும் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரசாதம் வந்து சாமி பூஜை முடிஞ்ச அப்புறமா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஆக்சுவலி யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. புஷ்பாஞ்சலி கொடுத்த அப்புறமா தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன பசங்க சாப்பிட்ருவாங்க, ஒரு சிலர் வந்து சாப்பிட்ருவாங்க. ஆனால் பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே சாப்பிடாம தான் இருப்பாங்க. இந்த பூஜை முடிஞ்ச அப்புறமா வந்து வீட்டுக்கு போய்ட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்கூல்லையும் இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. காலையிலே ஸ்கூலில் வந்து பண்ணும்போதே பசங்க 2 பேரும் கோயில் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா கோயிலில் வந்து சாமியெல்லாம் கொண்டு வந்து வரதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ளே வந்து ஸ்கூலில் வந்து காலையில் சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க பூஜையை. அதனால் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க. அப்படி ஸ்கூலில் பண்ணுற அந்த டைமில் வந்து புஷ்பாஞ்சலி இதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. தேங்காய் வந்து உள்ளுக்குள்ளே வச்சு வெடிக்க வச்சு பிரசாதம் கொடுத்துருப்பாங்க. அப்போவே ஆக்சுவலி ஸ்கூலில் வந்து புஷ்பாஞ்சலி பண்ணிட்டாங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து பசங்க நான் சாப்பிட மாட்டேன், பூஜை முடிஞ்ச அப்புறமா சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. அதனால் சரி பிரசாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாதம் வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை முடிஞ்ச அப்புறமா தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை பண்ணி அவங்க எல்லாம் பூஜை முடிஞ்ச அப்புறமா இந்த மாதிரி தேங்காய் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு தடவை பட்டுன்னு வெடித்த உடனே தண்ணி வெளில வந்த உடனே தண்ணி வந்து பட்டு அப்படியே நெருப்பு வந்து இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து புஷ்பாஞ்சலி முடிஞ்சுது.
கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் தேங்காய் வந்து இந்த மாதிரி பட்டுன்னு வெடித்து அதுக்கப்புறம் தண்ணி வந்துருச்சு தேங்காயிலேருந்து தண்ணி வெளியில் வந்த உடனே ஹோமம் வந்து முடிஞ்சுது. அதோட வச்சுருந்த நெய் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இருந்த நெய்யும் அப்படியே ஊற்றிட்டாங்க. இப்போ வந்து சாமி பூஜை முடிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாேருக்கும் நெருப்பு வந்து எரியுறது அமைஞ்ச உடனே அதுக்கப்புறமா எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேங்காய் வந்து இங்கே இந்த பூஜை முடிஞ்ச உடனே எல்லோரும் வந்து அவங்கவுங்க வச்சுருக்க தேங்காவை சாமிக்கிட்ட உடச்சி அந்த தண்ணியை வந்து பிள்ளையார் மேலே போடுவாங்க. அப்படியே தூக்கி வந்து கொஞ்சம் சாமி மேலே தெளித்து விடுவாங்க. தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிப்பாங்க. பிரசாதத்துக்கு முன்னாடி இந்த தேங்காய் இந்த சுட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த சுட்ட தேங்காயிலேருந்து சின்ன சின்ன துண்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து பொடா நொடியா அப்படின்னு சொல்லுவாங்க. பொடான்னா சுட்டது, நொடியான்னா தேங்காய். பொடா நொடியான்னா இந்த சுட்ட தேங்காவை எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன பீசஸ் மாதிரி கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. இங்கே ஆக்சுவலி 2 பிரசாதம் வச்சுருக்காங்க. ஒரு பிரசாதம் வந்து அவல், சர்க்கரை, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணது. இன்னொன்று வந்து பழங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அவல் வந்து அரைச்சிப்பாங்க, சர்க்கரையும் அரைச்சிப்பாங்க. அதுக்கப்புறமா அதில் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை 2த்தில் ஏதாவது ஒன்று, தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு அதை ஒரு தட்டில் வச்சுருக்காங்க. இன்னொரு தட்டில் வந்து பழங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. சாமி பூஜை முடிஞ்ச உடனே இப்போ தண்ணி வச்சு சாமி வந்து பூஜை முடிஞ்ச அப்புறமா நம்ம சாமிக்கு பிரசாதத்தை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுத்துருவாங்க. இப்படி தாங்க ஒடிஷாவில் வந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கையில் கட்டுற ஒரு கயிறு, பெரிய கயிறாக கொண்டு வருவாங்க. அதை வந்து சாமி மேலே அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சாமி மேலே வந்து சுற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பூஜை முடிஞ்ச அப்புறமா அந்த கயிறு வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு அங்கே இருக்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டு வந்து கட் பண்ணி எல்லார் கையிலையும் கட்டி விடுவாங்க. இந்த கயிறு தான் சாமி கயிறு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவாங்க. பூஜை ஆரம்பிக்கும் முன்னாடியே வந்து சாமி மேலே சுற்றி வச்சுருவாங்க. பூஜை முடிஞ்ச அப்புறமா எடுத்து எல்லார் கையிலையும் கட்டி விடுவாங்க. இப்படி தாங்க ஒடிஷாவில் பிள்ளையார் சதுர்த்தி பண்ணுவாங்க. இதே மாதிரி இப்போ ஒரு சின்ன சின்ன கடையில், ஆஃபீஸில் யார் இருந்தாலும் பூஜை பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. சிலை வச்சு பூஜை பண்ணுறவங்க. அதோட வெளியில் வந்து இப்போ சென்னையில் போய் யாராச்சும் வேலை செய்கிறாங்க, அவங்க வந்து பிள்ளையார் சதுர்த்தி கும்பிடணும் அப்படின்னா ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு செய்கிறாங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தான் அவங்களும் இதே மாதிரி ஹோமம் செய்வாங்க. நாங்கள் சென்னையில் இருக்கும்போதும் ஹஸ்பண்டில் வந்து அவங்க கூட வேலை செய்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் வந்து நம்ம அப்படி தான் பூஜை பண்ணுவோம். சிலை வாங்கி வச்சு சாப்பாடு, அதுக்கப்புறம் ஊறுகாய், இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பாடு வந்து செஞ்சுட்டு அவல் பிரசாதம், பழங்கள் பிரசாதம் வந்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த பிரசாதம் முடிஞ்ச அப்புறம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, பாயாசம், ஊறுகாய், இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு வச்சுட்டு பூஜை முடிஞ்ச அப்புறமா அதெல்லாம் வந்து சாப்பிடுவோம். இப்படி தான் வந்து சென்னையில் இருக்கும்போதும் பூஜை பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தாங்க ஒடிஷாவில் பிள்ளையார் சதுர்த்தி பண்ணுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, ஒடிஷாவோட ட்ரெடிஷன் பற்றி சொல்லுங்கள், அங்கே நடக்கிற பூஜைகள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் வந்து இங்கே பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். தேங்காய் சுட்ட அப்புறமா அந்த தேங்காய் மேலே இருக்கிற அந்த கருப்பு கலர் ஒட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பு வந்து தொட்டு வந்து பொட்டு வைப்பாங்க. நம்ம எப்படி கற்பூரம் கொளுத்திட்டு அதில் கருப்பு கலர் கை விரல் வச்சுப்போம் பொட்டு, அந்த மாதிரி வந்து இந்த தேங்காயிலேருந்து வர கருப்பு எல்லாருக்கும் பசங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு இதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்துருவாங்க. பசங்க எல்லோரும் ஒரு கவர் வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. வீட்டுக்கு வந்து கிண்ணம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கவர்லேயே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பாருங்கள், எல்லாருமே வந்து பசங்கள்லாம் ஒன்று தேங்காய் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. தேங்காய் வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து பிரசாதத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி தாங்க பூஜை பண்ணுவாங்க. மதியானம் அப்பாவும் கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் கொண்டு வந்துட்டாங்க. அப்பா வந்து இப்போ வேறு கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. காலையில் போயிட்டு வந்த கோயில் இப்போ பிள்ளையார் சதுர்த்தி பண்ண கோயில். இந்த கோயில் வந்து தூரமாக இருக்குது. அப்பா வந்து சைக்கிளில் போயிட்டு வருவாங்க. அங்கேருந்து பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பிரசாதம் வந்து பச்சரிசி, சர்க்கரை, தேங்காய், பால் எல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. இப்படி தான் வந்து எங்களோட பூஜை நாட்களில் கொண்டு வருவாங்க மத்தியானத்தில். அதுக்கப்புறமா சரி பசங்களுக்கு சாப்பாடு போட்டு சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். சாப்பாடு அப்பா கொண்டு வந்த பிரசாதத்தில் எள்ளுருண்டையும் இருந்தது. எள்ளுருண்டை, கொஞ்சம் வெள்ளரிக்காய், இந்த மாதிரியும் இருந்தது. நான் வீட்டில் கோசு உருளைக்கிழங்கு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா டால்மா, வெண்டைக்காய் பொரியல், இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டேன்.
ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கையில் சாப்பிட வேண்டான்னு ஒரு முடிவு ஊட்டி விட சொன்னாங்க. இஷ்டமாக எப்போவுமே வந்து பசங்க ஒரு சில டைமில் ஊட்டி விட சொல்லுவாங்க, எல்லா டைம்லையும் ஊட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லும்போது நான் ஊட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த பிரசாதம் தான் கோயிலேருந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து நான் வீட்டில் ஒரு ரெசிபி மாதிரி செஞ்சுருந்தேன். என்னென்னா நம்ம புட்டு செய்கிறோம் இல்லைங்களா, அதே மெத்தடில் தாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். புட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அதனால் நான் வீடியோ ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணலை. இது வந்து ஏபிசி மால்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். பீட்ரூட் வந்து கொஞ்சமாக போட்டிருந்தேன். ஒரே சின்ன க்யூப் மாதிரி தான் போட்டேன். வெறும் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிரசாதத்தோடு சேர்ந்து வந்திருந்ததுனால வெள்ளரிக்காவும் சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிரசாதம், அவல் பிரசாதம் வந்து இன்னும் ஒரு கவர் ஃபுல்லாக 2 கவர் பசங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையும் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ வந்து முடியும் போது காட்டுறேன். 2 கவர்லேயும் ஃபுல்லாக வந்து பிரசாதம் இப்போ கோயிலேருந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் எங்கெங்கே வந்து எல்லோரும் வந்து எப்படி வேறு இடத்துல இருக்காங்க, இப்போ அவங்க வீடு டைல்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. டைல்ஸ் வீடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அதில் மண் கொட்டி அங்கே வந்து ஹோமம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அங்கே வந்து ஒடிஷாவில் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இப்போ இவ்வளோ பிரசாதம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நைட்டுக்கு சமைக்க மாட்டேன். எல்லா பிரசாதத்தையும் சாப்பிட்டுப்பேன். ப்ளஸ் ஈவினிங்க்கு ஜூஸும் இருக்குது. இந்த தேங்காய் தாங்க, நான் சுட்ட தேங்காய்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. பையன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க, 2 பேரும் வாங்கி பிரசாதத்தோடு சேர்த்து பிரசாதமும் தேங்காய் சுட்ட தேங்காயும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து பெரியவன் கொண்டு வந்தான், இது வந்து சின்னவன் கொண்டு வந்தான். 2 பேருக்கும் இவ்வளோ கொடுத்துருந்தாங்க. அதோட சாதமும் கொஞ்சம் இருக்குது. இதுக்கு மேலே சாதம் சாப்பிட முடியாது. இப்போ வந்து அதில் சாதம் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. பிரசாதமும் நிறைய இருக்கிறதுனால சாதம் வேணால் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டுப்பேன். அவல் பிரசாதமே நைட்டுக்கு வந்து சாப்பிட்டுப்போம். பசங்களுக்கு சாதம் வேணும்னா நைட்டுக்கு ஊட்டி விடுவேன், இல்லைன்னா அவங்களும் பிரசாதமே சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விலாகு. எல்லோரும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறோம். சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.